பெரியவரும் சின்னவரும் பயங்கர எகெயின்ஸ்டாக எனக்கு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பெரியவரும் சின்னவரும் பிரிஞ்சு போய் சண்டை போட்டு பயங்கர பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. கடவுள் எனக்கு தரிசனம் கொடுக்குறார், நீ போய் அவங்கள சமாதானப்படுத்து. அல்லேலூயா. ஆமாம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள். சத்துருக்கள் சமாதானம் ஆவது மட்டும் இல்லை, சத்துருக்களை யாரோட காலையில் கொண்டு வருவார்? ஆமாம், தாவீது கடவுளுக்கு பயந்து இருந்தான். கடைசியில் யாரோட காலடியில் யார் விழுந்தா? தாவீதோட காலடியில் கோலியாத் விழுந்தாங்க. வாங்கடா பார்க்கலான்னு சொன்ன அவருடைய காலடியில், சரிங்களா, யார் விழுந்தா? அப்பேற்பட்ட கோலியாத்தை விளை வச்சார். இன்றைக்கி அந்த மாதிரி கர்த்தர் அந்த பெரியவருடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய வியாதி, கேன்சர் வியாதி. ஒரு பக்கம் போய் ராமகிருஷ்ணன் கேட்குறாங்க, எனக்கு இந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி, இதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, 4th ஸ்டேஜில் ஏதோ சொல்லியிருக்காங்க. பயந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் எனக்கு தரிசனம் கொடுக்குறார், நீ அந்த வீட்டுக்கு போன்றார். நீ அறியாத உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி நீ போன்றார். எனக்கு பயம், ஐயோ இது என்னடா வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பயந்து தான் போனேன். போய் இந்த மாதிரிலாம் கடவுள் காமிச்சார், இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு பக்கம் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே போனால் கட்டி இருக்குது, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கேன்சராக இல்லையா. எனக்கு என்னென்னா, ஆண்டவரே என்னை அனுப்புனீங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போகணும், நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகணும், நான் போகிறதுக்குள்ளே அது தலைகீழாக மாறணும், இல்லைன்ற நெகட்டிவ் ரிசல்ட் வரணும்னு சொல்கிறேன் என்னோடய ஜெபம். கடைசியில் அங்கே கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணாங்க. அங்கே பார்த்தா கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. புதன்கிழமை எடுத்தாங்க, வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரும் நல்லா துடிச்சிட்ருக்காங்க. பார்த்தா கேன்சரே இல்லைன்னு வருது. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு கேன்சரா, வியாதியா, பலவீனமா, போராட்டமா, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களோட இருக்கிறவர் உலகத்தில் விட பெரியவர். ஆமாம், உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர், சிறந்தவர், வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கண்டிப்பாக அது நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும். அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய பாஸ்டுடைய வாழ்க்கையில் இப்போ நான் 5வது டைம், சரிங்களா, எனக்கு பைத்தியக்காரனாக இருந்தேன்னு சொன்னேன். 2 வருஷம் 1 வருஷம் 8 மாதம் தூங்காமல் டேப்லெட்டு, தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. எங்கள் ஒய்ஃபை வேலைக்கு போக விட மாட்டேன், எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போக விட மாட்டேன். பயமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, 2-3 டைம் அந்த குளத்தில் போய் நீ குதிச்சிருவோம், வாழ்க்கை முடிஞ்சு சொல்லி பிசாசு என்னை விரட்டினா. ஆனால் இயேசு என்னோடு இருந்ததுனால, அவருடைய கிருபை என்னோடு இருந்ததுனால, சரிங்களா, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பார். அதனால தான் சொல்கிறார் பாஸ்டர், தயவுசெய்து நீங்கள் சண்டே ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு வந்துடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுருங்க. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், வார்த்தை உங்களுக்கு உயிரை கொடுக்கும், வார்த்தை உங்களை ஜீவனை அப்படியே மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை வல்லமை உள்ளது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வார்த்தையில் தான் சொன்னார், உலகம் உண்டாக்கிறது, பூமி உண்டாக்கிறது இல்லைங்களா, மச்சங்கள் உண்டாக்கிறது, எல்லாம் வார்த்தை தான். அப்போ இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கடவுள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால தான் அண்ணனுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப, அவர் சொல்கிற வசனங்கள், அவருடைய தியானங்கள், ஏன்னா அது உயிருள்ளதாக இருக்குது. வேறு மெசேஜ் எடுக்கிறாங்க நிறைய பேர், ஆனால் அது படித்து அவங்க தியானித்து செய்கிறாங்க. பட் இது உயிருள்ள வார்த்தையாக வரனால தான் இன்றைக்கி காலை நான் பஸ்ஸில் வரும்போது எங்கள் ஒய்ஃப் கூட திட்டினாங்க, படியில் நின்றுட்டு என்னத்தை போய் செல்ல பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், படியில் நின்றுட்டு ஜானி என்னோட மெசேஜை கேட்டிருக்கேன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே சொல்லிட்டு பாருங்கள், அது சாட்சி கேளுங்க. திட்டினாங்க, படியில் நின்றுட்டு, பஸ்ஸில் படியில் நின்றுட்டு என்னத்தை செல்ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க, இப்போ கூட செல்ஃபோன் வேணுமா? எனக்கு படியில் இல்லை, என் உயிரை கொடுத்து காப்பாற்றினார் அவர், தொங்கிட்டு இருந்தால் கூட அங்கேயும் செல்ஃபோன் தான், மெசேஜ் தான் கேட்பேன் இல்லைங்களா. நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, இல்லை எப்போவுமேங்க அவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? அவர் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாதுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஊற்றே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஊற்றே நீயாவாய். அல்லேலூயா. அப்போது அவர் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது, சரிங்களா.
நான் அடிக்கடி என்னோடய வாயிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தை என்ன, உம்மை போல வாழணும் ஆண்டவரே, உமக்காக ஓடணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நானும் இந்த உலகத்தில் என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியணும். ஆண்டவரே, எனக்கு ஜீவனை எடுக்கிறீங்கன்னா எனக்கு 1 கோடி ஆத்துமாக்களை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஜீவனை எடுக்கணும். அதான் என்னோடய ரெக்வஸ்ட்டே. அதான் 1 கோடி ஆத்துமாக்களை எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் ஒரு வேளை டிக்ளேர் பண்ணேன். அப்போ நீங்கள் எடுத்து, அப்போ எனக்கு வயசு 200 கண்டிப்பாக நான் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. 300 இல்லை 969 மெத்துசலா மாதிரி கண்டிப்பாக அது வரைக்கும் உயிரோடு நான் இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னை நான் விசுவாசிக்கிற என்னாரென்று நான் அறிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய பெரிய கிருபை, அவருடைய சுத்த கிருபை. ஸோ இன்றைக்கும் வச்சுருக்கார். என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு, என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத இன்றைக்கி நான் நினச்சா பாருங்கள், பிரியாணி கொடுக்க முடியுது, என்ன வேணால் கொடுக்க முடியுது. அது காரணம் என்னென்னா இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் லாக்டவுன் வந்துருச்சு. முத்துகிருஷ்ணனுக்கு வேலை இல்லை, நீ வெளியில் போன்ட்டாங்க. கவிதா கிருபாவதி டாக்டரேட் படித்து 15 வருஷமாக போராட்டம். லஞ்சம் கொடுத்தா தான் வேலை. நாங்கள் லஞ்சத்தை எங்கள் மாமனார் கொண்டே 3 லட்சத்தை கொடுத்துறாரு. 15 நாள் உபவாசம் இருந்தோம். ஆண்டவரே, இந்த வேலை வேணாம் ஆண்டவரே, இது லஞ்சம் கொடுத்து வாங்கின வேலைன்னு நான் சொல்ல முடியும் சாட்சி. அதனால் நீங்கள் லஞ்சம் இல்லாத என்னோட மனைவிக்கு வேலை கொடுக்கணும். அப்போ தான் நான் இந்த சபையில் நான் இப்போ சாட்சி சொல்லிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இயேசு. என்னோட மனைவிக்கு 1 பைசா லஞ்சம் இல்லாமல் ஏற்ற வேலையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீங்கள் அடங்கி இருந்தால் தான் கிடைக்கும். உடனே எனக்கு கார் வேணும், உடனே வேலை வேணும், உடனே எனக்கு கல்யாணம் ஆகணும், கண்டிப்பாக நடக்காது. நீ பண்ணிக்கோ, போய்க்கோ, உன் வழியில் நீ போய்க்கோ. ஆனால் கூட இயேசு இருக்க மாட்டார். இயேசு படகுல இருந்தனால தான் கடலே இறையாதே அமைதியாக இருந்தால் என்னாச்சு? அமைதியாக இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் பாஸ்டர் அவ்வளோ தூரம் சொல்கிறாரு, நீங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கங்க. எனக்கும் தெரியாது, இதெல்லாம் நான் இப்போ பேசி எனக்கு பழக்கமே இல்லை. 4 பேருக்கு முன்னாடி பேச முடியாது, பயந்துக்கிட்டு இருந்தேன். அண்ணனுக்கும் தெரியும், அவர் மீட்டிங் நடத்திட்டு இருப்பார், நான் ஓரமாக உட்காந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொண்டு போய் இந்திய பிரதமர் மோடிக்கிட்டே என்னை கொண்டு போய் இயேசு தான் தெய்வம் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அல்லேலூயா. அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருங்க. வாழ்ந்தால் ஒரே நாள், செத்தாலும் ஒரே நாள். இயேசுக்காக மறிக்க நான் ரெடி, இப்போ ரெடி. நீங்கள் ரெடியா? அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரிங்களா? இந்த மாதிரி இந்த சொல்கிறேன். அதாவது ஒரு தரிசனம் நிறைய இருக்குங்க. அதாவது இன்றைக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் என்னோட இடப்பட்டே இருக்காருங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். நீங்கள் கோடி ரூபா இப்போ நான் என் மனைவியோட நான் என்னோட லவ்வர்னு சொல்லுவேன் என் மனைவியை. காரணம் அண்ணன் தான். காரணம் என்னென்னா ஆமாம், நாங்கள் டைவர்ஸ் அதாவது உங்களை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மனைவி இது இருக்குது. அவங்க முன்னாடி தான் நான் பேசுகிறேன், மறைச்செல்லாம் பேசலை. இது வரைக்கும் ஒரு 100 டைம் சொல்லியிருப்பாங்க, வேண்டாயா நீ உன் தொல்லையே வேண்டாம், எப்போ பார்த்தாலும் ஊழியன்னு போகிற, அங்கே போகிற, ஹாஸ்டல் பசங்களை கவனிக்கிற, இதை வேண்டாம், உன் தொல்லையே எனக்கு வேண்டாம். யாருக்கு பார்த்தாலும் கடனை காசை தள்ளி கொடுத்துட்ற, லட்சக்கணக்கில் கடனாக இருக்குது. ஏன்னா 1.5 லட்சம் கடனாளி இருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. என் மனைவி நிறைய 50 பவுன் பக்கம் கொண்டு வந்தாங்க. கொண்டு எல்லாம் அடமானம் வச்சு 1.5 லட்சம் கடனை அடைச்சேன். பாருங்கள் கர்த்தர் எப்படி செய்கிறாரு. நிறைய அந்த மாதிரி கடவுள் செஞ்சார். பெரிய அற்புதம் செய்கிறாருங்க. பெரியவர் அவர். அந்த மாதிரி செஞ்சார். கடைசியில் நான் அதாவது உற்சாகத்தில் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. 2020 1 வருஷம் 8 மாதம் பைத்தியக்காரனாக இருந்தேன். டாக்டர் கைவிட்டாங்க, மனைவி கைவிட்டாங்க, எனக்கு நாள் குறிச்சிட்டாங்க, இவன் லைஃப் முடிஞ்சு. நானும் எனக்குள்ளே அந்த பிசாசு பயத்தை கொண்டு வந்தான் சில சூழ்நிலையில். ஏன்னா டிப்ரெஷன் ஒரு 2 மாதம் 3 மாதம் சரியாயிரும் தம்பி, நல்லா இருந்தா அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க. நானும் போகாத இடம் இல்லை, ஜெபிக்காத ஊழியக்காரங்க இல்லை, எங்கெங்கேயோ போய் பார்த்தேன். கடைசியில் இயேசு சொன்னார், டே நீ ஏன்டா அங்கேயும் போகிற, நான் உன்னோட தான் இருக்கிறேன்ப்பா, நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, 3 லட்சம் கொடுத்து 15 நாள் உபவாசம் இருந்தது, வேலை கிடைக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண காரியங்களாக முடிஞ்சு எனக்கு மார்ச் 19 2019 மார்ச் மாதத்தோடு என்னோடய சம்பளம் முடிஞ்சுது. ஏறக்குறைய ஒரு 32,000 அப்போ வாங்கினேன். என்னோடய மனைவிக்கு ஒரு 15,000 கொடுத்தாங்க. ஏறக்குறைய ஒரு 50,000 சம்பளம் முடிஞ்சுது. அடுத்த ஏப்ரல்லேருந்து லாக்டவுன், மார்ச் 24 லாக்டவுன் போட்டாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பைத்தியக்காரனாக இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியாத சூழ்நிலை. திடீர்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டை தேடி வருது, ஃபோன் வருது, உங்கள் ஒய்ஃபுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு பிஜி அசிஸ்டண்ட்டு கல்லூரியில், ஸ்கூலில் வந்துச்சு. நான் என்ன சம்பளம் 2 பேர் வாங்கினோமோ அதே சம்பளம் ஏப்ரல் லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 2 பேர் லவ்வராக ஜாலியாக எங்கே போனோம்? ஆமாம், வாணியம்பாடியில் போய் நான் என் மனைவி பிள்ளைகள்லாம் 2 வருஷம் நாங்கள் வேலைக்கே போகலைங்க. ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாணியம்பாடியில் கொண்டு எங்களை வச்சு மாதமான பேங்க்கில் பணம் விழுந்துகிட்டே இருக்கும். ஐயா ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை ஐயாவுக்கு. போய் சொருக வேண்டியது, பணத்தை எடுக்க வேண்டியது, செலவு பண்ண வேண்டியது. 2 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சரிங்களா? அப்போது கர்த்தர்
வல்லமையானவர், பராக்கிரமுள்ளவர், அதிசயமானவர், அற்புதமானவர். அந்த மாதிரி அந்த 2019 அங்கே கொண்டு போனார். ஜாபுக்கு அழகாக ஜாப்பு கொடுத்து, சரிங்களா. ஒரு பைசா கூட நான் லஞ்சம் கொடுக்கல. சாட்சியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்கிறேன். நான் இதை கோத்தகிரியில் சொன்னேன் எங்கள் பசங்கிட்ட, என் மனைவிக்கு நான் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காமல் வேலை வாங்க வேண்டாம், இது நீங்கள் சாட்சியாக சொல்கிறேன்னு சொல்லி. இப்போ அவர் இருந்தான்னு தெரியல, சந்திரன் ஒரு தம்பி படித்தான், சொல்லுவான், சார் பரவாயில்ல சார் அன்றைக்கி சொன்னது அப்படி. அதாவது நம்முடைய சாட்சி, இயேசு கிறிஸ்துடைய சாட்சி தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துடைய சாட்சினால தான் இன்றைக்கி கிறிஸ்தவமே நிற்குது. உங்களுடைய சாட்சி, என்னோடய சாட்சி ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதாவது அழிஞ்சு போகிற வீணாக போகிற இந்த உலகத்துக்காக வேண்டி நீங்கள் யார்ட்டையும் கையேந்திராங்க தயவுசெய்து. ஒன்றுமே இல்லாட்டி நீங்கள் முட்டியில் இல்லைங்க, உங்கள் வீட்டை தேடி வரும் பணம், உங்கள் வீட்டை தேடி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். சாட்சியை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தந்தது மட்டுமல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், சரிங்களா. யார்கிட்டே போய் அவர் கேட்டிருக்காரா? ஏதாவது சொல்லியிருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். அவருக்காக அவர் ஜெபம் பண்ணது, மக்களுக்காக தான் ஜெபம் பண்ணார். ஸோ அதனால் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கிய கடமை. அப்போது என்னாச்சுன்னா, திடீர்னு கிடைக்காத வேலை, நான் பைத்தியக்காரனாக இருந்தபோது சம்பளமெல்லாம் போச்சு, திடீர்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு, போய் ஜாயின் பண்ணோம். அப்புறம் எங்களை ஒரு பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போனார், வாணியம்பாடிங்கிற இடத்துல. சுற்றிலும் அதெல்லாம் தரிசனமே கொடுத்தாரு. சுற்றிலும் மலை, அழகாக ஒரு வீடு, அங்கே கொண்டு போய் 2 வருஷம் இருந்தோம். அக்டோபர் 13, 2020 அக்டோபர் 13 அதிகாலை 3:30 மணிக்கு இப்படி ஒரு யாராவது தட்டினாங்க, என்னை வந்து எழுப்புனாங்க, சரிங்களா. தட்டி எழுப்பினோன்னே எழுந்திரிச்சு உட்காந்தேன். உட்காந்து என்ன சொன்னார்னா, 1 மணி நேரம், இதெல்லாம் நான் ஆவியானவர் சொன்னது தான், சரிங்க. 1 மணி நேரம் நான் உனக்கு என்னென்ன நன்மை செஞ்சேன், நீ துதி ஸ்தோத்திர பலி செலுத்து. அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றி உள்ளவங்களாக இருங்க, சரிங்களா. ஆவியானவர் அதை விரும்புகிறார். உங்கள் துதியையும் உங்கள் ஸ்தோத்திரத்தையும் இது வரைக்கும் அவர் உங்களோட வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளையும் சொல்லி நீங்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைகிறான்றது 100க்கு 100 உண்மை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதிகாலையில் 3:30 மணிக்கு எழுப்பினார். 4:30 மணி வரைக்கும் அவரை துதிச்சு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் எனக்கு ஒரு நிமிஷம் கூட முட்டி போட முடியாது. இப்படி கை ஆடிக்கிட்டே இருக்கும், நடுங்கிட்டே இருக்கும், பேச முடியாது. கேட்டு பாருங்கள். குளிக்க மாட்டேன், ஒரு ரூமில் போய் சாத்திக்குவேன், 1 வாரம் குளிக்க மாட்டேன். பழைய அழுக்கு ட்ரெஸ் போட தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் அந்த பைத்தியக்காரங்களாம் நினைக்கிறீங்களா? நான் அவங்கள பார்க்கும்போது அங்கே நின்று அப்படியே கண்ணீர் விட்டு ஜெயிப்பேன் அவங்களுக்காக. அவங்களுக்குலாம் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி போட்டேன். குளிக்கலைன்னா அவங்களுக்கு சந்தோஷம், தண்ணியை பார்த்து அலர்ஜி. நீங்கள் பைத்தியக்காரவங்களுக்குலாம் அந்த 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 அழுக்கு ட்ரெஸ், அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யோசிப்பேன், இப்போ தான் எனக்கு தெரியுது. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். தண்ணியை பார்த்தாவே அலர்ஜி ஆயிரும், குளிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்த எண்ணெயை, சரிங்களா, பைத்தியக்கார இருந்த எண்ணெய் அக்டோபர் 13 2020 அதிகாலை 3:30 மணிக்கு எழுப்பி 1 மணி நேரம் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் எத்தனை நன்மையை செஞ்சுட்டு வந்தேன், நான் உன்னை கைவிட்டுருனா அப்படின்னு சொல்லி அழகாக என்னோட பேசினார். பேசி 1 மணி நேரம் அப்படியே அவரை ஒர்ஷிப் பண்ணேன். ஒர்ஷிப் பண்ணதுக்கப்புறம் 4:30 மணிக்கு இது நான் நடந்ததுக்கு ஆவியானவர் சொல்கிறேன், ஒரு சொம்பில் தண்ணி எடுத்தேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஒரு அங்கே நான் எப்பவுமே அந்த ஜெப எண்ணெய் வச்சுருப்பேன். அப்போ எடுத்து அந்த 3 ட்ராப் விட்டுட்டு நீ இப்போ குடி, இதுக்கப்புறம் நீ உன்னோட வியாதி உன்னை விட்டு நீங்கிற, இதோட முடிஞ்சதுன்னாரு. இதெல்லாம் நடந்தது ஆவியான என்னோட வெளிப்படுத்துறதுக்கு செஞ்சது தான் சொல்கிறேன். செஞ்சு முடித்த பாருங்க. 4:35க்கு நான் அப்படியே பழைய முத்துகிருஷ்ணன் இல்லை, டேனியல் இல்லை, அப்படியே கர்த்தருக்காக காத்திருந்து சிறைகளை அடிச்சுக்கொண்டு உயர எழும்புற கழுக போல் இப்போ நான் ஜாலியாக பறந்துட்டுருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த இயேசு தான் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து தயவுசெய்து தாழ்மையாக இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களுக்கு திட்டுறாங்களா, பேசுகிறாங்களா, அல்லது உங்களுக்கு அவமானப்படுத்துகிறாங்களா, தாழ்மை. அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாராம் கடவுள்? இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். சரிங்களா? தாழ்த்துங்க. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், கண்டிப்பாக உயர்த்தப்படுவான். அது நீங்கள் பெருமையாக என்னங்க, நீங்கள் கர்த்தருக்காக தான் தாழ்த்துறீங்க. அதாவது ஒரு வசனம் இருக்குது, கொலோசையர் 3:24, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்யுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தர், உங்கள் முதலாளி திட்டுறாரா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்யுங்க, பரவாயில்ல. உங்கள் வீட்டில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, சந்தோஷமாக செய்யுங்க, கர்த்தருக்காக நீங்கள் செய்யுங்க. நான் இன்றைக்கி அப்படி தான். என்னோடய ஜாப் வந்து இப்போ எங்கள் ஹாஸ்டலில் ஜூன் மாதம் நான் டாய்லெட் கழுவுனேன். ஃபஸ்ட் நாள் யாரும் வரல, வேலைக்காரமாக ஸ்கேவஞ்சர் வரல. நான் போய் தெரியும், கனகராஜுக்கு தெரியும், ஒரு உள்ளே வந்து ஒரு ப்ரஷ் மாட்டிக்கிச்சு. அதை வந்து 2 நாளாக தேடுறோம், ஆள் கிடைக்கல. சரி பார்த்தேன், ஆவியான சரி, நீ எடுக்க மாட்டியா அப்படின்னாரு. ஆண்டவரே நீங்கள் சொன்ன டாய்லெட்டை நான் எங்கே வேணால் கை விட்றான்னு க்ளவுஸ் போட்டு அழகாக உள்ளே கை விட்டு அந்த எடுத்தேன். இது என்னோட பசங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கி எங்கள் பசங்க கீழ்ப்படுத்தலாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் நீங்கள் தாழ்த்தும் போது உங்கள் குடும்பம் தாழ்மைப்படும். உங்கள் பிள்ளைங்க அதை பார்க்குறாங்க, உங்கள் மனைவி பார்க்குறாங்க, உங்கள் அயலகத்தார் பார்க்குறாங்க. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கண்டிப்பாக உயர்த்துவார் கர்த்தர். உங்களை நேரம் வரும்போது கண்டிப்பாக உயர்த்துவார். தாழ்த்துங்க. அப்புறம் இன்னொன்னா அன்பாக இருங்க.
சரிங்களா? எது டைவர்ஸ் கதை? சரி கவனிங்க. அப்போது இந்த 3 பாயிண்ட் ஆவியான வெளிப்படுத்துகிற அதுக்காக சொல்கிறேன். தாழ்த்துங்க, சரிங்களா? அன்பாக இருங்க. உங்கள் எதிரியாக இருக்காங்களா, திட்டுறாங்களா, கண்டபடி உதைக்கிறாங்களா, ஐ லவ் யூனே சொல்லுங்கள், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. என்னோடய எதிரிலாம் இப்போ நான் போய் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன பார்த்தா எனக்கு எதிரி யாரோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு போய், சார் உங்களால் தான் நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ சார். அவங்களுக்கு செருப்பில் அடித்த மாதிரி இருக்குது. எங்கள் ஸ்கூலில் ஒரு எச்சம் இருக்காங்க, என்னடா இவன் நம்ம இவனை பழி வாங்கிட்டே இருக்கேன், இவன் நம்மளை வந்து இப்படி அழகாக சொல்லிட்டே இருக்கான் தெரில, இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் நான், டீச்சர் நீங்கள் நல்லா இருக்கீங்க டீச்சர், உங்கள் சேலை அழகாக இருக்குது டீச்சர், இப்படியே சொல்லுவேன். உண்மையாலுமே நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் அங்கே கல்லான இதயத்தை உடைப்பார். அவங்க தான் எங்கள் ஹாஸ்டலுக்கு 1 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ண வச்சார் கடவுள். அவங்க பண்ணல, ஆனால் பண்ண வச்சார் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எதிரி யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு காரியத்தை செய்வார் கர்த்தர். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மாதிரி விசுவாசமாக இருங்க, அன்பாக இருங்க, தாழ்மையாக இருங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்மையாக இருங்க. உண்மைனா பரிசுத்தம். ஆமாம், இந்த 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இல்லைன்னா கண்டிப்பாக ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. இது தடுத்துரும், சுவர் மாதிரி தடுத்துரும். நீங்கள் என்ன தான் ஆவியில் நிரம்பினாலும் சரி, என்ன தான் 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, இல்லை 24 வருஷம் இருந்தாலும் சரி, நீங்கள் தாழ்த்தாமல் பரிசுத்தமாக இல்லாமல் அன்பு இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. நான் என் மனைவியை அன்பு செலுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை, என் மகனை, என் மகளை அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். எங்கள் குழந்தைங்கள, எங்கள் ஹாஸ்டல் குழந்தைங்கள, எனக்கு எதிராக இருக்கவங்களெல்லாம். அதனால தான் அண்ணா சொன்ன அந்த பரலோக 26 பிடிச்ச என்ன பிடிச்சோம், ராஜ்யத்தின் திறவுகோள்கள், அண்ணன் கலாச்சாரங்கள், அதை நான் அப்படியே அந்த மத்தேயு 5, 6, 7 நான் அடிக்கடி வாசிச்சிட்டே இருப்பேன். அதோடு நான் ப்ராக்டிக்கல் பண்ணி பார்ப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். சரி, நம்ம அன்பாக இருந்து பார்க்கலாம், சத்துருக்களை சிநேகிச்சு பார்க்கலாம், எதிரிகளுக்கு நம்ம உதவி செஞ்சு பார்க்கலாம். இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். போன 2 நாளைக்கு முன்னாடி நான் கோத்தகிரியில் இருந்தபோது ஒரு தம்பி எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணான். அவன் எனக்கு பயங்கரமாக எனக்கு எகெயின்ஸ்டாக போய் ஐட்டு என்னென்னமோ சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கணும் என்னமோ பண்ணான். கடைசியில் பார்த்தா நேற்று ஒரு 1000 ரூபா, அண்ணன் சார் ஒரு 1000 ரூபாங்க சார், ஹெல்ப் பண்ணு சார். ஆண்டவர் சொல்கிறார் செய்யினார். செஞ்சேன், 1000 ரூபா அனுப்பிச்சுட்டேன், மணி ஆர்டர் அனுப்பிச்சுட்டேன். இப்படி தான் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும். அது உண்மை. கர்த்தர் அப்படி தானே சொல்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் தசம பாகத்தை, உங்கள் காணிக்கை கொண்டாந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆனால் ஆசீர்வாதிக்கலாம் அப்புறம் சொல்லுங்கன்றார். நீ கொடுத்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். அந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக சொல்கிறார். சரிங்களா? இவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில காரியம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கணும்னு தோண பணம் இல்லை. அன்றரை இதை இப்படி கொடுனார். கொடுத்து அடுத்த நிமிஷம் பார்த்து அதுக்குரிய தசம் பாகத்துக்குரிய அமௌண்ட் அப்படியே உழுகுது. நான் தசம் பாகத்தை முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். அன்றரை எங்கேருந்து நீ கொடுப்பானார், கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தசம பாகத்துக்குரிய அமௌண்ட்டை இப்போ ஒரு ஆண்டுக்கு 3000 கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு எங்கேயோ எப்போ கொடுக்க வேண்டிய வர 30,000 அப்படி சொலையாட்டம் அக்கௌண்ட்டில் விழுகுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது? இப்படி தாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? இந்த முத்துகிருஷ்ணன், இந்த பைத்தியக்காரனை உயிர் கொடுத்து ரட்சிப்பு அடைய செஞ்சு இன்றைக்கி அழகாக இல்லை சிம்ரன் மாதிரி ஒரு மனைவியை கொடுத்து யோசிச்சு பாருங்கள். நான் அப்படி தான் ஜெயிப்பேன், ஆண்டவரே என் மனைவி சிம்ரன் மாதிரி ஆக்கின ஆண்டவர். முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய வயிறாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணி இப்போ சிம்ரன் மாதிரி ஆகிட்டாங்க. அது மாதிரி எங்கள் பிள்ளைகள் அப்படி தான். பிள்ளைகள்லாம் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என் பையன் ஒன்றுக்குமே ஆக நினச்சேன், இப்போ பார்த்தா காலேஜில் கலக்கிறான், கீபோர்டு வாசிக்கிறேன்றான். ஆச்சரியமாக கர்த்தர் அழகாக நடத்துகிற பொண்ணு. இந்த பிள்ளைலாம் படிக்குமான்னு நினச்சேன். அது பார்த்தா எஸ்எஃப்எஸ்குள்ளே சோசியல் சயின்ஸில் 100க்கு 100 வாங்குறாங்க எங்கள் மகள். இந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவுசெய்து நான் சொல்ல பெருமைக்கு நான் அதுக்கு தகுதியும் இல்லாதவன், ஒன்றுக்குமே உங்களை விட மோசமானவங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவன் நான். ஒரு 10க்கு 10 ரூமில் 8 பேர் நாங்கள் குடும்பம் நடத்தினோம், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து. சரிங்களா? இன்றைக்கி எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, பெரிய அக்கா. செத்து போய் 4 காலம் நடந்தாங்க தானா. இன்றைக்கும் நான் கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் கூப்பிட்டு வரேன் எங்கள் அக்காவை. 4 கால். எங்கள் மாமாவுக்கு கண்ணு தெரியாது, வேலைக்கே போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் ஜீவனோடு இருக்காங்க. இன்னும் முட்டியில் நின்று தான் ஜெபம் பண்ணுறாரு. அவர் முட்டி பார்த்திங்கன்னா கருப்படைஞ்சு லாடம், அந்த மாட்டுக்கு லாடம் கட்டும் அந்த மாதிரி ஆகியிருக்காரு. கர்த்தர் காரணம் என்ன? கர்த்தரை பிடிச்சிட்டாங்க. எனக்கு முதல் ஊழியத்தில் கொடுத்த கனியே எங்கள் அக்கா ஃபேமிலி தான். இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் 3 பசங்க, 3 பேர் அழகாக இன்றைக்கி ஜாபுக்கு போய் நல்லா சந்தோஷமாக கர்த்தர் வச்சுருக்காரு. அவர்கிட்ட வசதியே இல்லை, வேலை இல்லை, ஆனால் ஜெபம் இருந்துச்சு, கர்த்தரோடு இருந்தாங்க, உண்மையாக இருந்தாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை உயர்த்தி வச்சுருக்காரு. எனக்கு பார்த்திங்கன்னா வேலையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கே வேண்டான்னு சொல்லி யாரெல்லாம் என்னை துரத்துனாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி மறுபடியும் நீங்களே வாங்க பிரதர்ன்றாங்க. 5 வருஷமாக ஒரே வறட்சி ஹாஸ்டலில். சரிங்களா? நான் இருந்து என்னை அனுப்பிச்ச இடத்துல 5 வருஷமாக வறட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இவரால் தாண்டா ஒரு ஐயர் சொல்கிறாரு ஒரு சபையில்,
இவரால் தான் இந்த ஊழியமே நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஹாஸ்டலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், இவர் தான் எழுந்து அழகாக செஞ்சிட்ருக்காரு, ரொம்ப வைராக்கியம்னு சொல்லி சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சுருக்காரு. அப்போ உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாருங்க. கண்டிப்பாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், சும்மா விட மாட்டார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புனீங்கன்னா, கர்த்தருக்காக சாட்சியாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்காக உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்காக தாழ்மைப்பட்டீங்கன்னா, கர்த்தர் போல் அன்பாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்கள் பேரை உயர்த்துவார். அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தின் எண்ணல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தின் எண்ணல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். தெரிஞ்சவங்களா திரும்ப சேர்த்து பாருங்க. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தின் எண்ணல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அப்போ கண்டிப்பாக இன்றைக்கும் நம்மளுடைய கடவுள் ஜீவிக்கிறவராக இருக்கு. நான் போல்டாக அடிப்பேன், எந்த வீட்டுக்கு போனாலும் சரிங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஒருவேளை அது உங்கள் கவுன்சிலர் வீடாக இருக்கலாம், உங்கள் எம்எல்ஏ வீடாக இருக்கலாம். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அங்கே, சரிங்களா? இயேசு தான் என் கடவுள், நீ சாட்சி, நீ சவாலுக்கு வரையா நான் கேட்பேன். வா பார்க்கலாம். பாகாலா யார் சொன்னா? பாகாலா அல்லது ஆண்டவரா? யாரோ நின்னாங்க பாருங்கள் வைராக்கியமா. ஆமாம், பாகாலா ஆண்டவரா? ரெடியாக நிற்கணும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். பாருங்கள், அமெரிக்காவில் 2 மாகாணம் இன்றைக்கி தீ பிடிச்சி எரியுது, கட்டடம்லாம் எரியுதான். ஆச்சரியமாக இருக்குது. காட்டுத்தீன்னு சொல்கிறாங்க, ஆனால் காட்டுத்தீனா மரம் செடி கொடி தான் எரியணும். ஆனால் என்ன எரியுது? பில்டிங் எரியுதுங்க. எப்படி? ஏன்? விபச்சாரம் பெருகிருச்சு, வேசித்தனம் பெருகிருச்சு, அசுத்தம் காம விகாரம் பெருகிட்டு வருது. ஸோ அதனால் கடவுள் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு, ஒழுங்காயிரு, திருந்திக்கோ அப்படின்றார். பில்டிங் எரியுதான். என் கூட, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயருடைய பொண்ணு அங்கே இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க வீட்டில் 8 ஃபேமிலியை வச்சு காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, சோறு போட்டு. ஏன்னா அவங்களுக்குலாம் வீடெல்லாம் எரிஞ்சு போச்சான். பக்கம் நியரஸ்ட் தான், அவங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. நேற்று தான் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்போது கடவுளுடைய வருகை சமீபம், சரிங்களா? ஆயத்தமாக இருக்க 10 கன்னிகையில் 5 கன்னிகை யாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்களா, நானா? ஒருவேளை இப்போ நான் பேசி கொண்டிருக்கேன், நானே தகுதி உள்ளவனான்னு எனக்கு தெரியல, சரிங்களா? ஆனால் ஆயத்தமாக இருக்கிறவர் மணவாளனோட கூட உள்ளே பிரவேசித்தாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க, ஆண்டவரே இந்த வந்துடுறேன், ஆண்டவரே இந்த இப்போ இந்த எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், இதை கொடுத்துட்டு வந்துடுறேன், இதை செஞ்சு நடக்காது. மணவாளன் வந்தார்னா அடுத்த செகண்ட் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் அவர் கூட்டிகிட்டு போக இன்றைக்கும் ரெடியாக இருக்கார். சீக்கிரமாக அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அதனால் என்னுடைய ஜனங்களே, என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய சகோதரர்களே, தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்கள் எதை விட்டாலும் சரி, உங்கள் வீட்டுக்காரையே விட்டாலும் சரி, அல்லது உங்கள் மனைவியை நீங்கள் விட்டாலும் சரி, தயவுசெய்து நான் சொல்கிறேன், நான் நீங்கள், அதாவது நான் பேசுகிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் உண்மையை தான் நான் பேசுவேன். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, என் மனைவி கூட தெரியும், சரிங்களா, முதல் மனைவி எனக்கு இயேசு தான். என் ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்ன தான் உன்னை நான் கொஞ்சினாலும் குழஞ்சாலும் எனக்கு ஃபஸ்ட்டு யார்? ஆமாம், இயேசு தான் எனக்கு முதல். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, மனைவி பிள்ளைகள் எல்லாம் எனக்கு செகண்டரி தான். இயேசு தான் எனக்கு முதல்ல, அவருக்கு தான் எனக்கு முதலிடம். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதமாக்குவார். இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு, நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், சத்தியமாக ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களோடு இருந்தால். ஆமென். ஆமாம், அவரை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க எங்கேயும், தயவு செய்து. ஒருவேளை நீங்கள் இந்த சபையை விட்டு போனாலும் பரவாயில்ல, பாஸ்ட்டுக்கு ஒரு வேளை காணிக்க வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் இயேசுவை மட்டும் விட்டுட்டு தயவுசெய்து எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா அவர் நல்லவர், சரிங்களா, அவர் வல்லவர். ஆமாம், அவர் பரலோகத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தக்கூடியவர். இப்போ இருக்கிறத விட இன்னும் பரலோக வாழ்க்கை இதை விட ஜாலியாக இருக்கும், நீங்கள் அவர் துதிச்சிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ரகசியம் என்னென்னா, எல்லாம் சொல்லுவாங்க இயேசு மனுஷனாக பிறந்தார், வாழ்ந்தார், அவருக்கு அற்புதம்லாம் செஞ்சார். அவரும் மனுஷன்தாங்க, அவருக்கு இயேசுங்கிற அந்த பவர் இருந்துச்சு, ஆனால் அவர் பயன்படுத்தலை எங்கேயுமே. அவர் மனிதனாக தான் வாழ்ந்தார். அதுக்காக தான் நீங்களும் நானும் இயேசுவை போல் வாழ முடியும், இயேசுவை போல் நடக்க முடியும், இயேசுவை போல் அற்புதம் செய்ய முடியும். அதுக்காக தான் அவர் நடந்து காமிச்சார், ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சார், நீங்களும் என்னை போல் வாழ முடியும்னு சொல்லி. அதுக்கு தான் இந்த குணங்கள்லாம் நான் சொன்னேன். தாழ்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இந்த குணங்களோட பாஸ்டர் சொல்கிற மாதிரி அந்த பரலோகத்தின்
ராஜ்யத்தின் திறவுகோள்களை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, கலாச்சாரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இயேசுவோடு நடக்கலாம், ஜாலியாக நடக்கலாம். உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். நான் இப்போ எனக்கு மத்தியானம் பிரியாணி வேணும்னு நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை ஆண்டவரே, கிடைக்கும். திருப்பூரில் ரயில்வே ஸ்டேஷன், ஆண்டவரே ட்ரெயின் போயிடுச்சு ஆண்டவரே, நான் வந்துட்டேன், நிறுத்துங்கன்னா நின்றுச்சு ட்ரெயின். கேட்டு பாருங்கள், எங்கள் ஒய்ஃப்ட்டு சாட்சி சொல்லிக்க, ட்ரெயின் நிற்கும். என்ன வேணாலும், அதாவது சில சூழ்நிலைகள், அதுக்காக எல்லா நேரத்திலும் நீங்கள் போய் செஞ்சால் அது நடக்காது. சரிங்களா? உங்களுக்கு எமர்ஜென்சி உங்களை காப்பாற்றணும், உங்களுக்கு நீடுனா கண்டிப்பாக செஞ்சுருவார். 100 தடவை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன் என்னோடய மனைவி. இப்போ நான் இல்லாமல் இருக்க முடியல அவங்களால. அல்லேலூயா. ஆமாம், டெய்லி காலையில் ஒரு ஃபோன் அடித்து 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். நைட்டு 9:30 மணிக்கு எங்கள் டைம், ப்ரேயர் டைம், 9 அடிச்சு ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு நான் அதான் சொல்கிறேன், மீண்டும் அண்ணன் சொல்கிறேன், எனக்கு இங்கே வரணும், தனியாக வரணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அண்ணன் பாஸ்டர், அண்ணன் சொல்லலாம். சரிங்களா? அண்ணன் பாஸ்டர். சரிங்களா? இங்கே வந்து நான் குடும்பமாக சாட்சி சொல்லணும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஒருவேளை டைவர்ஸ் ஆகி வேறு ஃபேமிலியாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்றைக்கி அழகாக ஜாலியாக சந்தோஷமாக. சரிங்களா? நான் திட்டினா அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க, அவங்க திட்டினா முதல்ல 2 பேரும் அப்படியே கீறி போட்டுக்குவோம் சண்டை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிரும். நேற்று நைட்டே பயங்கர போராட்டம், சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, இதான் எங்கள் டாப்பிக்கை. ஏன் ஊருக்கு போன நேரத்தில் மூட்டை முடிச்சுலாம் தூக்கிட்டு நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறீங்க. எனக்கு ஆசைன்னா, ஆண்டவரே எப்படியாச்சும் புது வருஷத்தில் முதல் மாதம் எப்படியாவது அண்ணனை போய் நான் சந்திச்சிடணும், அதுவும் குடும்பமாக சந்திக்கணும், என் பொண்டாட்டியோடு சந்திக்கணும். ஆண்டவரே நான் சாட்சி சொல்லணுன்னு தான் என்னோடய ஆசை. ஆனால் கர்த்தர் நிறைவேற்றினாரா இல்லையா? நைட்டு சண்டை போட்டு அப்படி ஒரு இதில் படுத்தோம். காலைல எழுந்துச்சு 4:30 மணிக்கு, சார் எந்திரிங்க போகலாம், எங்கே போகலாம், சர்ச்சுக்கு போகலாம். அல்லேலூயா. பாருங்கள், கூப்பிட்டு வந்தாரா இல்லையா? உங்கள் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல ஏசப்பா மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல ஏசப்பா மனசு பெருசுதான். உங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, எப்போ நம்ம நினைப்பாவே இருக்காருங்களா? 24 மணி நேரமும் உங்கள் நினைப்பாவே இருக்கிறவர் உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ கிடையாது, ஏசப்பா தான். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், அவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுட்டால் அவர் உங்களை விட்டுருவார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு அதாச்சு இதாச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்னா, நீ விசுவாசிக்கிறியா, உங்கள் அனுமதி இல்லாமல் அவர் உங்கள்கிட்ட வரவே மாட்டார். உங்கள் அனுமதி கண்டிப்பாக வேணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அதனால் உங்கள் அனுமதி இல்லாமல் அவர் வரவே மாட்டார். அதனால் உங்கள் அனுமதி அவருக்கு வேணும். அவர் கடவுளாக இருந்தாலும் உங்கள் அனுமதியை பெற்று தான் உள்ளே வர்றார். நீங்கள் போய் அவரை தேடணும். நீங்கள் சொல்லிட்டா போதும் அடுத்த செகண்ட் ஓடியாந்துருவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வல்லமுள்ள ஆண்டவர் உங்களோடு இருக்கார், என்னோடு இருக்கார். பாரு, இன்றைக்கி வல்லமே என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் இப்படி இருப்பேனான்ட்டு. அதான் சாப்பாட்டுக்கே வழியில். இன்னும் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக திருச்செங்கோடுன்ற இடத்துல செங்குந்தர் கல்யாண மண்டபத்தில் நான் 5வது படிக்கும்போது குப்புராஜ்னு ஒரு அண்ணன் இருப்பார். சரிங்களா? அந்த அண்ணன் நான் சொல்லுவார், டே வெள்ளையான்றவர். ஏன்னா நான் வெள்ளையாக இருப்பேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கலராக இருப்பேன். சரிங்களா? ஆமாம், டே வெள்ளையா ட்ரெஸ்ஸு ரெடியாம்பார். ரெடிங்கண்ணான்னுப்பேன். உடனே அழகாக அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தேன். எதுக்கு? கல்யாண வீட்டில் போய் திருட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எனக்கு சாப்பாடு பஞ்சம். எங்கள் வீட்டில் வந்து கம்பும் கூழும் அப்படி தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீட்டாக இலையை பார்த்தா இவ்வளோ பெருசு போடுவாங்க. அது முதலியார் திருமண மண்டபம், அழகாக இவ்வளோ பெருசு போடுவாங்க. என்னென்னமோ ஐட்டம் இருக்கும், பார்த்தாவே பரலோகம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ போய் அந்த மாதிரி சாப்பிட்டேன் என்னைய. இன்றைக்கி கர்த்தர் வந்து எங்கள் பசங்க போன மாதம் சொல்கிறானுங்க, ஹாஸ்டல் பசங்க, சார் கனகராஜ் தான் சாட்சி, அவர் தான் மெஸ் இன்சார்ஜ். இப்போது கனகராஜ் என்ன சொன்னாங்க, சார் எப்போ சார் வெள்ளை சாப்பாடு போடுவீங்க, பிரியாணியாகவே போட்டு தள்ளுறீங்களாங்க சார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இயேசுவை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுசும் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை தேடி வரவங்க அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் பிரியாணியே போடலாம்.
ஆமாம், அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணலாம். அந்த மாதிரி கர்த்தர் பெருமையை வல்லமையை அவங்கள பயன்படுத்துவார். அநேக சாட்சிகள் உண்டு. எங்கள் கணவன் மனைவியாக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு உதாரணமாக காரணமாக இருந்த அண்ணனையும் அண்ணனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகள் நான் மனதார வாழ்த்துறேன். சரிங்களா? அந்த 2020 அக்டோபர் 13 என்னை தொட்டு குணப்படுத்தின அந்த ஆண்டவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த மே ஜூன் ஜூலையில் ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. அப்போ அண்ணனோட நான் தொடர்பில் இருந்தேன். அந்த டைம் தான் எங்கள் குடும்பம் பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் பிசாசு கொண்டு வந்துட்டான். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணனுடைய ஆலோசனையின்படி அவருடைய ஜபத்தின் மூலமாக, உங்களுடைய அநேகருடைய ஜபத்தின் மூலமாக இங்கேயும் ஜபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி என்னை கூப்பிட்டு ஏசி ரூமில் சீட் போட்டு உட்கார வைக்கிறாங்க. பாருங்கள், கர்த்தர் பெரியவருங்க. சரிங்களா? அவர் நல்லவர். அவர் நல்லவர், உங்களுக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், அவர் நம்புகிற எல்லாத்துக்கும் நல்லவர். அதனால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கார், உங்கள் சபையோடு இருக்கார், உங்கள் ஒவ்வொருத்தரோடு இருக்கார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அடியனை ஒன்றுக்குமே இல்லாத, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எனக்கு எல்லாம் வீடு வாசல் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இன்றைக்கி நான் அங்கே சொன்னது தான் நடக்குது. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கள் இல்லை, எனக்கு சம்பளமே இல்லை, நாங்கள் பணமே இல்லை, நாங்கள் இன்றைக்கி இப்போ நான் சொன்னால் தான் அங்கே பணம் கொடுக்க முடியும். எல்லாமே என் கையில் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக என் கையில் இருக்குது. பாருங்கள் எப்படி கொண்டு வந்துட்டார் கர்த்தர். அதனால் நீங்கள் மத்தேயு 6:33 சொல்கிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உலகம், சரிங்களா, உலகம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்ட்டார். இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. ஸோ அதனால் அந்த தேவன், உங்கள் தேவன், நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். இன்னும் அதிகமான ஆச்சரியமான காரியங்களை எங்களை விட வல்லமை உங்களை பயன்படுத்துவார். இன்னும் ஆயிரங்களுக்கு உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி என்னோடய ஆசை. உங்கள் பாஸ்டரையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஐக்கியத்தையும் நான் மனதார நான் வாழ்த்துறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணி தரேன் உங்கள் சபை மக்களுக்காக. எனக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாச்சும் ஒரு பெரிய சபையை கட்டி இந்த இடத்துல வந்து பெரிய விருந்து போடணும் ஆண்டவரேன்னு தான் உள்ளே வரும்போது நினச்சிட்டு இருக்கேன். அந்த நாட்களுக்காக நான் ஆசைப்பட்டுருக்கேன். கண்டிப்பாக கர்த்தர் இந்த இடத்துல நிறைவேற்றுவார். சரிங்களா? கண்டிப்பாக செய்வார். தொடர்ந்து ஒரே ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணி முடிச்சிடலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எண்ணுவதற்கும் ஆண்டவரே, நாங்கள் சிந்திப்பதற்கும் மேலானவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நீர் சாமி. ஒன்றுக்குமே ஆகாத என்ன ஆண்டவரே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சைக்காரனா ஒன்றுக்குமே ஆகாத என்னைய ஆண்டவரே, அழகான மனைவியை, பிள்ளைகளை, சொத்தை சுகத்தை, காரை வைக்க, வீட்டை வாசலை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கு மேலாக அண்ணனை போன்ற ஆண்டவரே அநேக ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன ஒரு சபையை ஆண்டவர் கரபலி கரபணி கரபல கரபல கரபா சிக்ரோபானி கிரி கலபல கனமல கரபல கிரிகா சிக்ரோபானி கிரபக்கா இக்கரமணி கிரகால குபரிக்கர கபரிக்கிறபக்க நம கரபல ஹalleluya விக்கரமணி கரபல கரபா இக்கரமணி கரபா. இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த இடத்துல அசைவாடும்படியா அண்ணனை கொண்டு இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் அறுவடை செய்ய போகிற காரியத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் தீவிரமாய் ஆண்டவரே செயல்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வீணாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்துவிட்டபடியா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியேனை குடும்பமாய் கொண்டு வந்து ஆண்டவரே குடும்பத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளை ஏற்படுத்தி சுகத்தை கொடுத்து ஆண்டவரே சாட்சியாய் கொண்டு இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிற அதற்கு ஆண்டவரே, அதற்காய் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் செய்தியை கேட்ட இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசித்து அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 ஆண்டவரே பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே கனி கொடுக்கக்கூடிய மரங்களாய் ஆண்டவரே இவர்கள் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த இடம் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் ஆண்டவரே இது ஒரு பெரிய சபையாய் ஆண்டவரே மாறும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அது எங்கிருந்து வந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகளால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தானியத்தினாலே அந்த இடம் செழிப்பாய் மாறும் ஆண்டவரே. இந்த இடம் செழிப்பாய் மாறுவதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் அடியேனை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே வரக்கூடிய போகக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது ஒரு பெத்தேலாய் மாறுவதாக, இங்கே ஏறெடுக்கக்கூடிய ஜபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா. காட் பிளஸ்ஸிங் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? ஒரு முத்துகிருஷ்ணன் என்கிற ஒரு சின்ன பையனை ஆண்டவர் கொண்டு வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயரத்தில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே கர்த்தர் நல்லவர். அவ்வளோதான், முடிச்சிடலாம். சரிங்களா? திருவிருந்து கொடுத்து முடிச்சிட போகிறோம். கவனமாக கவனிங்க. தேவன் அந்த சரியான நேரத்திற்கு சரியான நபரை கொண்டு வந்து உங்களை திடப்படுத்துவார். இன்னைக்கு இவர் வந்தது நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களை எல்லாரையும் என்ன சொல்லுறது, மீண்டும் ஒரு பெரிய பூஸ்டப்புக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போயிருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் உங்களை விசுவாசம் பெருகி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க கோயம்புத்தூரில். ஆமாம். அப்புறம் சாட்சி சோத்திரம். அதான் பாருங்கள். அப்போ சாட்சி சொல்லுவாங்கன்னு உங்கள் கூட நான் அதை அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கிறேன்ல. ஆமாம். அதாவது இந்த சத்திய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே போய் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கங்க. நீங்கள் நின்று என்ன சொல்கிறதுங்க, பேசுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, தேவனுடைய ஆவியினால் பேசப்படுகிற வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அதனால தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் பேசுகிற வார்த்தைகள் ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் நின்று பலிபீடத்தில் நின்று பேசுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறதற்கு அண்ணனை ஒரு சாட்சி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, தூரத்துலேருந்து ஆண்டவர் சாட்சியை கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். அம்மா சொல்லுவாங்கள்ல, என் பையன் என் பேர பிள்ளைய பார்க்க முடியுமா, சாவரத்துக்குள்ளே பார்த்துருவேனான்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்க வச்சார் ஆண்டவர், குடும்பத்தை ஒன்று சேர்த்தாரு. இங்கே அண்ணன் நேரில் வந்து சொல்லும் போல அக்காவெல்லாம் பாருங்கள், நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஒரு நாள் உங்களுக்கு டெய்லியும் போகிறல மெசேஜ், அதுலேயோ இல்லை ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் நான் சொல்லியிருப்பேன், ஊழியன்னு போகிறது பெரிய விஷயமே கிடையாது, குடும்பத்தை நேசிக்காத நீ ஊழியத்தை செய்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். முதல்ல குடும்பத்தை நேசி, அதுதான் முதல் ஊழியம். கட்டின மனைவியையும் கட்டின கணவனையும் பெற்ற பிள்ளைகளையும் அன்பு செலுத்துவதான் முதல் ஊழியம் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த வார்த்தையை கரெக்டாக பிடிச்சி எனக்கு ரிப்ளை வாய்ஸ் நான் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேட்கல, எனக்கு புதுசாக இருக்குண்ணே, நான் ட்ரை பண்ணுறேன்னாரு. ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மெசேஜ் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது. இப்போ சின்ன பிள்ளை மாதிரி சொன்னார் பாருங்கள், அதே போல் சொன்னார். நானும் என் மனைவி லவ் பண்ணுறோம், ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து புறப்படுகிற வார்த்தை எத்தனையோ பேரை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறது. இன்னொருத்தர் பெரிய பிஷப்புங்க, அவர் பெரிய கேஸில் மாட்டிட்டார். அண்ணனுக்கு அகென்ஸ்டாக நிறைய பேர். இப்போ இங்கே மன்னியுங்கள் ஒரு தடவை பேசியிருக்கேன், மன்னிக்க சொல்லி ஒரு தடவை பேசியிருக்கேன். அதை கேட்டுட்டு இதை நாம் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, கையில் எடுத்து போய் ட்ரை பண்ணார். பார்த்தா அண்ணனும் மன்னிச்சு, அவங்களுக்கு மன்னிக்க சொல்லி கற்றுக் கொடுத்து, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு, ஜாமீனே கிடைக்காதவருக்கு ஜாமீன் கிடச்சி, அந்த சாட்சியில் பெரிய சாட்சி. இப்படி தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இப்போவே புது சர்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நேரம் போகிறத பார்த்தா, இல்லையா? சொந்த இடத்துல இருந்து மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் ப்ரேயரை முடிச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு கூட போங்கங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சரி, தேவன் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காக செய்வார். சரிங்களா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு ஒரு துளி கூட நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்களை பாதுகாக்கும்படி அவருடைய சிறைகளுக்குள்ளே உங்களை மூடி காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து விபத்துகளும் நேராதபடிக்கு, எந்த தீமையும் அண்டாதபடிக்கு அவர் கூடார மறைவில், புரியுதுங்களா, தீங்கின் நேரத்திற்கு உங்களை வேலைக்கு இங்கே உட்கார வச்சுருக்காரு. அதுதான் விசுவாசம். சரிங்களா? நல்லா பயப்படாமல் இனி நம்ம போகலாம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு திருவிருந்து நம்ம கொடுக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவர். அண்ணனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் அவங்க ஃபேமிலிக்காக கண்ணை மூடி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி.
நல்ல குடும்பத்தை இந்த சிஜேசி ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இந்த குடும்பத்தில் இணைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைத்திருக்கிறீங்க. இந்த ஊழியத்தில் கனெக்ட் ஆனதில் இருந்து ஆண்டவரே நானும் என் மனைவி என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்தில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம் ஆண்டவரே. அப்பா நல்ல உறவு ஐக்கியத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் சிறந்திருக்கும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்று காண்கிறது போல எப்பொழுதும் இன்னும் 1000 மடங்கு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, ஆசீர்வாதத்தோடு, மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் நின்று கொள்ளுங்கள். ரீவாஷா கதா லதியா கரபா